ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 29, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா வந்து வான்மதியை கடத்த வந்தாருக்கானுங்க ரவுடி. சாரா நினச்சி வான்மதியை கடத்துறானுங்க. உடனே வாய் அடைச்சி ஒரு துணியை வச்சு தான் வான்மதியை கடத்திட்டு போகும்போது வெண்ணிலா பார்த்துட்றா. அவங்கள நல்லா அடி அடின்னு விளக்கமாத்தாலே அடிக்கிறா. அடித்து ஒரு இடத்துல உட்காந்துடுறானுங்க ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே குடும்பத்தில் இவங்க எல்லாமே வந்துடுறாங்க. வந்து யார் நீங்கள் அப்படின்னு கேட்கவும், அத்தை இது வந்து வான்மதி அக்காவை வந்து வாயை பொத்தி கடத்த வந்தானுங்க, திருடனுங்கன்னு நினைக்கிறேன், நான் இப்போ தான் ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து அந்த ரவுடிங்களுக்கு கொடுக்குறானுங்க. அந்த ரவுடிங்க சொல்கிறானுங்க, இவ்வளோ அடின்னு அடிச்சுட்டு தண்ணி கொண்டு வந்து தரீங்களே அப்படின்னு சொல்கிறானுங்க. அவளுக்கு வந்து வான்மதி சொல்கிறா, அவங்கள அடித்து வந்து எங்கள் அக்காவை கடத்த வந்ததுக்காக இப்போ தண்ணி தருது உங்களுக்காக அப்படின்னு சொல்லி தண்ணி கொண்டாந்து கொடுக்குறா வான்மதி. உடனே எல்லாரும் வந்து வராங்க. வந்து என்ன யார் இவங்க தான் கடத்த வந்திருக்கானுங்களான்னு சொல்லி அவங்கள வந்து யார் இப்படி அடித்தது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா சொல்கிறா. அம்மா உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குமா, உன்னை வந்து குடும்ப பொண்ணாகவும் இருக்க, இது மாதிரி தப்பு பண்ணுறவங்கள வந்து அடின்னு அடித்தும் வெளுத்துடுற அப்படின்னு சொல்லி அண்ணாமலையோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. வெண்ணிலா மாமனார் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து திருட வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் வந்து திருட வரல, வெண்ணிலான்றவங்க ஃபோன் பண்ணி சாரான்றவங்கள கடத்த சொன்னாங்க, அதுக்கு நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வருன்னு சொல்கிறாம்மா, நீங்கள் தான் இப்போ சொன்னீங்கல்ல எனக்கு பார்த்த பொண்ணு ரொம்ப நல்லவன்ட்டு, இதான் நீங்கள் எனக்கு பார்த்த பொண்ணாமா, அவளை பாருங்கள் சாராவை கடத்த சொல்லி ஆள் அனுப்பியிருக்கா, இவ புரிஞ்சுக்கோங்க இவளை பற்றி அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவை சொல்கிறான் வருண். இது வந்து கண்டிப்பாக வெண்ணிலா பண்ணியிருக்கவே மாட்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலா சொல்கிறா, அத்தை உண்மையாக சொல்கிறேன், யாரையும் நான் கடத்த சொல்லத்த அப்படின்னு சொல்கிறா. அண்ணாமலை சொல்கிறாங்க, வெண்ணிலா பற்றி எனக்கு தெரியும், அவள் யாரையும் கடத்த சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரா சொல்கிறா, இவ வந்து இவ என்ன வேணாலும் பண்ணுவா, இவ வந்து என்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டா அப்படின்னு சாரா சொல்கிறாங்க. பார்த்தீங்களாம்மா இந்த வெண்ணிலாவை, இவெல்லாம் ஒரு பொண்ணா, ஒரு பொண்ணை போய் கடத்த சொல்லி ஆள் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவை திட்டுறான் வரும்னு. இது கண்டிப்பாக வந்து வெண்ணிலா பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நம்புகிறாங்க. உனக்கு உண்மையாக வந்து வெண்ணிலா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதா அப்படின்னு கேட்குறதுக்கு, ஆமாம் எங்களுக்கு வெண்ணிலா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வேலையை முடிச்சுட்டு காசு கூட வாங்கிக்க சொன்னாங்கன்னு அந்த ரவுடி சொல்கிறான். உடனே அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. அந்த ஃபோனில் வெண்ணிலா நம்பர்லேருந்து கால் போயிருக்கு. அது யார் கொண்டாந்து கொடுத்ததுன்னா சாரா வந்து வான்மதிகிட்ட சொல்லி வான்மதி வெண்ணிலாவுக்கு தெரியாமல் ஃபோனை கொண்டாந்து கொடுத்துருக்கா. அப்போ வந்து வான்மதி ஹெல்ப்னால அது சாராக்கு கைக்கு போயிருக்கு வெண்ணிலா ஃபோனு. வெண்ணிலா ஃபோன்லேருந்து சாரா ஃபோன் பண்ணி அந்த ரவுடிங்களுக்கு பேசியிருக்கா. அண்ணாமலை ஃபோன் வாங்கி பார்க்குறாங்க. அண்ணாமலை ஃபோன்லேருந்து தான் கால் போயிருக்குன்னு பார்த்துட்டு, இந்த நேரத்தில் வந்து வெண்ணிலா என் கூட தான் இருந்தா, கண்டிப்பாக இந்த ஃபோன் கால் பண்ணியிருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. உடனே அங்கே போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து இவங்க தான் உங்கள் வீட்டில் திருட வந்தாங்களா, இப்போ தான் வெண்ணிலா மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க போலீஸ்லாம். அண்ணாமலை சொல்கிறாங்க, போலீஸ் விசாரித்தா கண்டிப்பாக தெரிய வந்துடும் யார் வந்து இவங்களை அனுப்பிச்சதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் கலைஞ்சி போகிறாங்க. மறுநாள் எல்லோரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. உட்காந்து தாலி பிரித்து போகிற ஃபங்க்ஷனுக்காக ஐயரை வர சொன்னீங்களா அப்படின்னு வருண் அப்பாட்ட கேட்குறாங்க. வர சொல்லிட்டேன் அப்படின்னு வருண் அப்பா சொல்கிறாரு. உடனே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு லீலாவதிகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பூஜைக்கான எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துக்கோங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணு அலங்காரத்தெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பவித்ரா கிட்ட சொல்கிறாங்க. உத்தமனோட இப்போ ஒய்ஃப் இருக்காங்க லீலாவதி பொண்ணு, அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது வான்மதி யோசிக்கிறா, இவ என்ன சாரா இவரை வச்சுக்கிட்டே தாலி பிரித்து போகிற ஃபங்க்ஷன்லாம் பேசுகிறாங்க, இவ அமைதியாகவே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கேருந்து சாரா வந்து அண்ணாமலைகிட்ட கேட்குறா, நீங்கள் வந்து என்னை சேலஞ்ச் பண்ண தானே வர சொன்னீங்க, நீங்கள் என்னென்னா என்னை வச்சுக்கிட்டே இப்போ தாலி பிரித்து போகிற ஃபங்க்ஷனை நடத்துகிறீங்களே அப்படின்னு கேட்குறா. ஆமாம், நீ அது வரைக்கும் இந்த வீட்டில் இருந்தால் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. நான் வந்து இன்னும் 3 நாள் இருக்குது என்னை பற்றி ப்ரூவ் பண்ணி நான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறதுக்கு இன்னும் வந்து எனக்கு இன்னும் 3 நாள் இருக்குது, அதுக்குள்ளே என்னால் நிரூபிக்க முடியும் இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகன்னு அப்படின்னு சாரா சொல்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுறா. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. டாக்டர் வராங்க. டாக்டர் சொல்கிறாங்க இவங்க 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இதுக்கு வந்து காரணம் சொல்கிறா சாரா. இது காரணம் வந்து வருண் தான். நாங்கள் ஒரு நாள் வருண் வந்து
என் கூட ஒன்றா இருக்கும்போது தண்ணி அடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ வந்து தப்பு நடந்துருச்சு. இதுக்கு காரணம் வருண் தான். நாங்கள் சீக்கிரமே அம்மா அப்பா ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. உடனே வெண்ணிலாக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, அழுவுறா. எல்லாரும் வந்து இதை நம்பவே மாட்டோம், நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த விஷயத்தில் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா? என் வயிற்றில் வர குழந்தைக்கு அப்பா வந்து வருண் தான் அடித்து சொல்கிறா சாரா. எல்லாரும் நீ வந்து பொய் சொல்கிற, இதில் வந்து எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, வருணை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ணாமலையும் சொல்கிறாங்க, அங்கே உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை, வருணோட என் வயிற்றில் வர குழந்தைக்கு வருண் தான் காரணம்னு வந்து சொல்கிறா சாரா. வருண்கிட்ட கேட்கும்போது எனக்கு என்னன்னே தெரியல, ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்கிறான். உடனே அண்ணாமலை வந்து பலார்னு அரையிறாங்க சாராவை. இதை பற்றி உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நீ வந்து என்ன பண்ணன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே டாக்டர் வந்து செக் பண்ண வந்தாங்கல்ல, அந்த டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு பணத்தை கொடுத்து பொய் சொல்கிறா. அதை வந்து அந்த டாக்டர் சொல்லிடுறாங்க அண்ணாமலைகிட்ட ஃபோன் பண்ணி. இது மாதிரி சாரான்னு ஒரு லேடி வந்தாங்க, வந்து இது மாதிரி பொய் சொல்லி காசு கொடுத்துட்டு போனாங்கன்றதை சொல்லிடுறாங்க. அதனால் அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க, நீ இந்த வீட்டுக்கான பொண்ணாக என்றைக்குமே இருக்க முடியாது, இந்த வீட்டுக்கு மருமகளாக நீ வர முடியாது, பார்த்துக்கோ வருண், நீ வந்து கூட்டு வந்த பொண்ணு லட்சணத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை வருண்கிட்ட. அது மட்டும் இல்லை, நேத்தி வந்து வந்தானுங்கள்ல ரவுடி, அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருக்கிறது சாராவோட அக்கௌண்ட்லேருந்து தான், இவ தான் அவங்கள வந்து வர வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. வருண் ஏன் இப்படி பண்ணன்னு திட்டுறான். வருண், என்னை வெத்திராத வருண், உனக்காக தான், நீ உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருவோன்ற பயத்தில் தான் நான் இப்போ பண்ணேன்னு சாரா சொல்கிறா. உடனே லீலாவை சொல்கிறாங்க, இவளை கழுத்தை பிடிச்சி வெளில அனுப்பு கௌதம்னு லீலாவதி கத்துறாங்க. உடனே எங்கள் வீட்டிலே வந்துட்டு எங்கள்கிட்டே ட்ராமா பண்ணுறியா நீனு, வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுறாரு. சாரா வெளில அனுப்பி கதை சாத்தவும் அவள் யோசிச்சுட்ருக்கா, நீங்கள் என்னையா வந்து வெளில அனுப்புகிறீங்க, சீக்கிரமாகவே வருணை வந்து இந்த வீட்டில் உள்ளவங்கள்ட்டேருந்து பிரித்து நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கா மனசுலையே. அதோட வெண்ணிலா வந்து அண்ணாமலை கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அத்தன்ட்டு. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.